தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் நலச்சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எங்கள் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்களின் நலச்சங்கத்தின் சார்பாக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைக்கின்றோம். இந்தியாவில் எந்த மூலையிலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஃபார்ம் டி முறை என்றது ரத்து செய்யப்பட வேண்டும். சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எங்களுக்கு விடுதிகளை நடத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும். சிறு குறு தொழில்களுக்கு தரப்படக்கூடிய மின்கட்டண சலுகையை எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 15 ஆண்டுகளாக தங்கும் விடுதிகளில் நாங்கள் எந்த விலையையும் ஏற்றாமல் அதே டாரிஃப்ல இதுவரைக்கும் ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு விடுதி நடத்துறவங்களுக்கு சப்சிடி கொடுக்கணும். சமீபத்தில் வந்த மிக்ஸாம் புயலினால் எங்கள் பல்வேறு விடுதிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாயின. விடுதிகளில் தண்ணி வந்து கட்டில் போயிடுச்சு, டிவி போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, வாஷிங் மிஷின் போயிடுச்சு. எங்கள் விடுதி உரிமையாளர்களுக்கு நிவாரண நிதி அளிக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் போனா கூட எங்களை நம்பி இருந்த 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்களுக்கு ஒரு நாளும் குறையில்லாமல் உணவும் அவங்களுக்கு ஷெல்டரும் நாம கொடுத்தோம். அதனால எங்களை வஞ்சிக்காமல் இந்த சட்டத்திலிருந்து டீப்ரேம் பண்ணி ஒரு சட்டம் உருவாக்கணும். 20 பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறவங்க, 50 பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறவங்க, 100 பேர் வச்சு ஹாஸ்டல் நடத்துறவங்கன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல டீப்ரேம் பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருக்குது. சாதாரண டீ கடைங்க ஒரே சட்டம், 5 ஸ்டார் ஹோட்டலும் ஒரே சட்டம். நாங்க ஒரு 40 பேர் 45 பேர் வச்சு ஒரு பில்டிங் ஹாஸ்டல் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கும் ஒரே சட்டம். ஒரு சில சட்டமே இல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சட்டத்தின் கீழும் வராம மிக பெரிய அளவில் தொழில் பண்ணி பல கோடிகளில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் அந்த சட்டத்தின்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தமிழகத்தின் மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர கூலி தொழிலாளிகளின் மகன்களும் மகள்களும் சென்னையில பணியாற்றி அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோ நாட்டை வளர்க்கறதுக்கோ நாங்கள் ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய சேவையை இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இவ்வளவு சட்டங்களை போட்டு ஒவ்வொரு ஆபீஸர்கிட்ட ஏறி இறங்கி அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு சேவ் பண்ணி இந்த சட்டத்தை டீஃப்ரேம் பண்ணி எங்களுக்கான சலுகைகளை கொடுத்து பல்வேறு மாநிலங்கள்ல என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ ஒரு விடுதி உரிமையாளர்களுக்கு அதே ரெஸ்பெக்டை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை வேண்டுகிறோம்.